வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவருடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகை ஊர்வசி அவங்க. பாக்யராஜை மிரட்டி ஊர்வசி ஒன்றும் சொல்ல முடியாத தவித்த திரைக்கதை மன்னன். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இந்திய துறையின் திரைக்கதை மன்னன். அவரது படங்கள் தலைமுறை கடந்து கொண்டாடப்படுவது. யதார்த்தமான படங்கள் பார்க்க வேண்டுமோ அதற்கு பாக்யராஜின் படங்கள் மட்டுமே முழுமையான தேர்வாக இருக்கும். சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவர் தன்னுடைய 73 வயதில் மாரடைப்பு காரணமாக இன்று உயிரிழந்து போயிருக்கிறாரு. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் பாக்யராஜ். உதவி இயக்குனராக மட்டுமின்றி வசனகர்த்தா, கதையாசிரியர், ஹீரோ என எல்லாமும் அவரிடம் இருந்தது. தன்னுடைய ஆஸ்தான உதவி இயக்குனர் என்றால் அவர் பாக்யராஜ் என்பதை பாரதிராஜா பல சமயங்களில் உணர்த்திருக்கிறார். அவரிடமிருந்து ஒரு கட்டத்தில் வெளியே வந்த சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் இயக்குனராக மாறினார். படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு பாக்யராஜுடைய வண்டி முழு வேகத்தில் ஓடியது. அவர் இயக்க முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், மௌன கீதங்கள், சின்ன வீடு, ஒரு கை ஓசை, ராசுகுட்டி என பல படங்கள் மெகா ஹிட் அடித்தது. முக்கியமாக அதன் திரைக்கதையும் வசனம் எல்லோருமே கொண்டாடப்பட்டது. அவரது திரைக்கதை அருமையாக இருந்தால் அவரை திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படுவாங்க. பாக்யராஜுடைய அடிப்படையில் நாடகங்களிலிருந்து வந்தவர். ஏராளமான நாடகங்களில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருந்தார். அந்த அனுபவம் சினிமாவில் அவருக்கு கொடுத்தது. தன்னுடைய திரைக்கதை எப்போதுமே ரொம்பவே யூனிட்டாக சீன்கள் சொல்வது அப்போதைய பெரிய அளவில் ஈர்த்தார். அந்த திரைக்கதை பலம்தான் இன்றைக்கும் நிற்கிறது. எம்ஜிஆரால் தன்னுடைய கலையுலக வாரிசென காட்டிய குணச்சித்திர நடிகராக கலக்கினார். இப்போது அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்த தன்னுடைய குடும்பத்துடன் நிம்மதியாக இருந்தார். நிலைமை இப்படி இருக்க மாரடைப்பு தன்னுடைய 73 வயதில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்லும் உயிர் பிரிந்து விட்டதாக குடும்பத்தினர் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் பாக்யராஜ் திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய ஊர்வசி பேட்டி ஒன்றில் ட்ரெண்ட் ஆகிறது. அந்த பேட்டியில் என்னுடைய முதல் படமே பாக்யராஜுடையது. அவர்தான் புடவை கட்டி நடிப்பது எப்படி என சொல்லிக் கொடுத்தார். அந்த படத்தில் என்னுடைய அக்கா தான் முதல்ல நடிக்க வேண்டியது. ஆனால் அவர் பிஸியாக இருந்ததால் நான் நடித்தேன். அந்த படத்தில் நடித்த போது பாக்யராஜிடம் நான் ஏதோ திட்டினால் ட்ரெயின் பிடித்து வீட்டுக்கு போய்விடுவேன் என்று சொல்லித்தான் நடித்தேன். அவரும் ஒன்றும் செய்ய முடியாமல் தனக்குள்ளேயே ஏதாவது சொன்னால் வீட்டுக்கு வேற போய்விடும் என கடுபோட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் ஹோம் ஒர்க் எல்லாமே செய்ய மாட்டேன் என்று ரொம்பவே சண்டை போட்டுக்கொண்டே இருப்பேன் பாக்யராஜருடைய. இன்று அவர் இல்லாதது எனக்கு ரொம்பவே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய குருநாதர் இறந்து போயிட்டது எனக்கு ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று ஊர்வசி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.